ஹலோ காய்ஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இது புதுசாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது நம்ம பிபிஜியோட மொபைல் ஹோல்டருங்க. ஸோ வெற்றிகரமாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இனிமேட்டுக்கு வந்து மேப்பெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, டேங்க் கவரில் தூக்கி வச்சு ஒவ்வொரு இடமா நம்ம ஒவ்வொரு கிராஸ் கட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது பார்த்தோம்னா ஸோ எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக தப்பான்னு பார்த்துட்டு இருப்பேன். இனிமேட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. ஏன்னா ஃபோனை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டோம். அந்த அளவு கிரிப்பாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. 3 சைடே லாக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஈவினிங் ரைடு ஒன்று பண்ணிட்டு வருவோம். ரூமில் இருந்தேன்னா சத்தியமாக போர் அடிச்சிருங்க. ரூமில் அந்த 4 செவத்தை திருப்பி பார்த்துக்கிட்டு ஏதோ வந்து நம்ம லைஃபே கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். ஏன்னா இந்த மார்பிள் பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, மழை வர மாதிரி இருக்குங்க. போச்சுடா. ஆக்சுவலாக ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மேலே காய வச்சுட்டு வந்திருக்கேன். எக்கானது கூட மழையே வந்துடக்கூடாது. ஆயுதத்தை நம்ம எடுக்காமலே இருக்கோம். ஸோ எடுக்காமல் இருக்கும்போதே இவ்வளோ பண்ணுறோம்னா எடுத்தோம்னா எவ்வளோ பண்ணுவோம். இனிமே என் ஆட்டம் வேற லெவலில் இருக்க போகுது. அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கோப்ரோக்கு வந்து கொஞ்சம் அக்சசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி தான் வந்து ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி கோப்ரோ வாங்குறதுக்கே நம்ம 20-25 அதோட அக்சசரிஸ் வாங்குறப்போ ஒரு 10 இந்த மாதிரிலாம் வந்து கடன் தான் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் வேறு வழி இல்லை. ஸோ மறுபடியும் இன்னும் நம்ம நிறைய கடன் வாங்க வேணாம், இருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 1 வீக் அப்புறம் வந்து மைக்கு, அது அப்புறம் வந்து உலான்சியில் வந்து அந்த இது போடுறா உலான்சியில் வந்து அந்த கோப்ரோ மவுண்ட்டு ப்ளஸ் மவுண்ட்டு கேஸு ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளானெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. பிளானெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம், ஒவ்வொன்றா வாங்குவோம். நம்ம என்னடா பண்ணி போர் அடிச்சிருச்சு, கொஞ்சம் பெருசாக பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி தான். பெருசாக பண்ணுவோம், கொஞ்சமாக பண்ணுவோம். நம்ம டே பை டே ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம என்ன நினச்சோமோ அதை வந்து நம்மளை அடைய வைக்கும். வண்டலூர் ஜூ வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் போவோம். பட் இந்த டைம் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து வைப்போம். என்ன சொல்கிறீங்க? அப்பா, ஹைவே எடுத்த பின்னாடி தாங்க ஒரு நிம்மதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டியிலையும் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. வண்டலூர் இன்னும் 4 கிலோமீட்டருங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து ரைடு எடுத்துகிட்டு வந்துட்டா தாங்க கொஞ்சம் பெனிஃபிட்டு. ஸோ பார்த்தோம்னா இந்த மாதிரி தாங்க எனக்கு ஆசை. ஜூம் பண்ணுறோம், டச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லலலலா சொல்லா சொல்லிவன் ஒலிக்கு பெயர் சொல்லவா. ஒரே ஃப்ரெஷ் வைப்ஸாக இருக்குங்க. கமான் படி, ஒரு லாங் ட்ரிப் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோப்ரோ அக்சசரிஸு. ஸோ கோப்ரோ அக்சசரிஸ் வாங்கிட்ட பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கிராஷ் கார்டு ஒன்று போடணுங்க. ஸோ அதை வந்து பெரிய கிராஷ் கார்டாக ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நார்மலாக பைக்கர்ஸ் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கிராஷ் கார்டு வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக நம்ம நிச்சயம் நம்ம அந்த மாதிரி வந்து கிராஷ் கார்டை போடுவோம். நெக்ஸ்ட்டு சூட்டை வாங்குவோம், அது வாங்குவோம், இது வாங்குவோம், எல்லாம் வாங்கணுங்க. வாங்கியே தீரணும். பார்ப்போம். பெயர் சொல்ல பாருங்க, இந்த பக்கம் என்ன இது ஆறு. ஸோ எல்லோரும் நின்று பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரிலாக்ஸேஷனான ஏரியா தான் பிள்ளைங்க. ஸோ ஃபேமிலியோடு இந்த பக்கம் நானே இப்போ தாங்க வரேன். இப்போ வந்து பார்க்கும்போது தான் இதெல்லாம் தெரியுது. ரீசன்ட் டைம்ஸில் நான் ஸ்ரீபெரும்புத்தூர் ஷிப்காட் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து vlog பண்ணி உங்களுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்களே. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
நம்ம கேமில் அரௌண்டு 2 hours நான் பாட்டு முக்கிய பேசிட்டு வரேன். நான் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் மெமரி கரெக்ட் ஆகி ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே இல்லை. பட் இப்போ இந்த விலாகில் வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஆசாசியாக வந்து எதேதோ பேசி விலாக மாதிரியெல்லாம் எடுத்து போடலான்னு பார்த்தா அதுக்குன்னு வைக்கிறாங்க ஒருத்தன் ஆப்பை. நமக்கு ரெக்கார்ட் ஆகலை, என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கரெக்டாக நம்ம கோப்ரோ ஆக்சசரிஸ் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. 200% டேம் ஷோரு. ஸோ கூட 1-2 எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நிற்போம். அப்போ சன் செட் ஆகும். ஸோ அதை பார்ப்போம். ஸோ அதோட எதுனா போயிட்டு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எதுனா சாப்பிட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்போதைய பிளானு. பார்ப்போம். உச்சி மேலே நான் ஏறணும். ஸோ ஏறுறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். ரோடை கிராஸ் பண்ணி போயிடும். வண்டலூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 kilometer தான் உள்ளது. இது எங்கே காமிக்குதுங்க மேப் தெரில. இங்கே காமிக்குதுங்க. என்னங்க எடுத்துகிட்டு போகிறானுங்க. நம்ம மேலே ஏற வேணா, கீழே போவோம். நம்ம இந்த சந்துக்குள்ளே போயிடலாமா? இருக்க ரோடு இருக்கு அம்மா அப்பா. ஐயோ செம்ம கழிச்சு வந்துட்டேங்க தெரியாம. நம்ம மேலே ஏறிடுவோம். சரியா? சன்னையே காணுங்க. என்னங்க இது சன்ரைசர்னு பார்க்க வந்தால் சன்னை காணோம். ஒரு புது கான்செப்ட் ஒன்று வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டோவ்லாக் மோட்டிவேஷன் அப்படின்றது தான் டைட்டிலு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நான் ஒரு மோட்டோவ்லாகில் எல்லாருக்கும் வந்து இது சொல்லலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சது பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து நம்ம மோட்டிவேஷன் தான். ஸோ மோட்டிவேஷனே வச்சு ஏன் ஒரு மோட்டோவ்லாகில் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பொறுத்து நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணலாம். என் மனசு என்ன சொல்லுதோ அந்தபடி பண்ணுறதுனா கண்டிப்பாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கள் ஊர் மெட்ராஸுக்கு நாங்கள் தானே அட்ரஸ்ஸு. எங்கள் ஊர் மெட்ராஸுக்கு நாங்கள் தானே அட்ரஸ்ஸு. பாருங்கள், உண்மையாக நல்லா இருக்குங்க. ஒரு செம்ம ஃபீல் கொடுக்குது இது ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தோம்னா 360 தான். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். என்னங்க இங்கே பற்றி இருக்குது. ஓ மை காட், ஏதோ புகை சுற்றுல போன மாதிரி இருக்குங்க. என்ன சொல்லிட்டுன்னா இதுதான். ஸோ 360 டிகிரிக்கு வந்து 200% வந்து நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை போர்ட்ரைட்டில் நீங்கள் மேப் பார்க்குறீங்கன்னா இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நார்மலாக தெரியுது. ஸோ நீங்கள் பேக் வந்தீங்கன்னா வந்துடலாம். நான் இப்போ வண்டலூருக்கு தான் போட்டிருக்கேன். சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே பனி வர மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்படி பண்ணுறது தான் நமக்கு வந்து எப்பயுமே சேஃப். ஏன்னா வந்து நான் கிலோமீட்டர்ஸை பார்த்துக்கிட்டோம், நம்ம எவ்வளோ ஸ்பீடோமீட்டரை பார்த்துக்கிட்டே அப்படியே போயிடலாம். உங்களுக்காக வந்து ஒரு மோட்டிவேஷன் வச்சுருக்கேன். டியர் ஃப்ரெண்ட், டோன்ட் வெயிட் ஃபார் எவ்ரிதிங் டு பி பர்ஃபெக்ட். ஸ்டார்ட் நவ். ஐ எம் பிலீவிங் வித் யூ, பிலீவிங் இன் யூ. நீங்கள் கண்டிப்பாக வந்து யுவன் ஃபேனாக இருப்பீங்க. வா, அந்த பொண்ணுங்க இந்த மாதிரியெல்லாம் நேச்சரை என்ஜாய் பண்ண விடணுங்க. சார், பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாருங்கள், க்யூட்டாக அப்படியே உண்மையாக வேறு லெவலுங்க மேலே நின்றுட்டு வருது. தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது என் பாட்டுக்கு. கண்ணா கண்ணா மூச்சு இவன் கண்ணா பின்னா பேச்சு. வா, ரீல்ஸ் பண்ணுறாங்க. ரீல்ஸு கிம்மே 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 கிம்மே